ஹலோ வியூவர்ஸ். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட சித்தி வீட்டு தோட்டத்தில் தாங்க இருக்கோம். பொள்ளாச்சியில் இருக்க பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்புறதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சுங்க. போகிற வழியில் தான் என் ஹஸ்பண்டோட சித்தி வீடு இருக்குது. அங்கே அப்படியே போயிட்டு போகலான்னு அங்கே போனோங்க. அங்கே எடுத்த வீடியோ தான் இது. அவங்க எங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க வீட்டில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தோட்டத்துக்கு கிளம்பிட்டோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக வெங்காயமும், இன்னொரு பக்கம் தக்காளி, கொத்தமல்லி, வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே போட்டிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தேவையான தக்காளி எல்லாம் கொஞ்சம் பறித்து கொடுத்துருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் கூட பறிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு தக்காளி தான் பழுத்திருக்கு, மீதி எல்லாமே காயாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி காலையில் தாங்க எல்லா தக்காளியும் பறித்து பெட்டி போட்டு சந்தைக்கு அனுப்பி வச்சாங்க. காலையில் வந்திருந்தோன்னா அதெல்லாம் பார்த்துருப்போம், அப்படியே வீடியோவும் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அங்கே போகும்போது இப்படி அறுவடை பண்ணும்போது அங்கே என்னென்னலாம் செய்கிறாங்க, எவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க, இது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ போடுறேங்க. தக்காளி மட்டும் இல்லைங்க, கொத்தமல்லியும் கொஞ்சம் பறித்து கொடுத்தாங்க. நிறைய கொத்தமல்லி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் காலையிலேயே கொத்தமல்லி எல்லாம் பிடுங்கி கட்டு கட்டி சந்தைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதனால் இவ்வளோ கொத்தமல்லி தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தாங்க. வெங்காயம் வந்து அறுவடைக்கு இன்னும் 2 வாரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அறுவடைக்கு தயாராகிடுச்சுங்க. இதெல்லாம் சின்ன வெங்காயம் தாங்க. 2 பக்கெட் தக்காளி பறிச்சோங்க. அதில் 1, 2 தான் பழுத்திருந்தது. மீதி எல்லாம் கொஞ்சம் பழுக்கிற மாதிரி தாங்க இருந்தது. வீட்டில் கொண்டு போய் கொட்டி வச்சா மீதி எல்லாமே பழுத்துருங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் தக்காளி, நடுவில் கொத்தமல்லி போட்டு விட்டுருக்காங்க. எவ்வளோ அழகாக ஐடியா பண்ணி போட்டு விட்டுருக்காங்க பாருங்கள். தக்காளியிலையும் லாபம் வரும், அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லியிலையும் லாபம் வரும். அந்த மாதிரி போட்டிருக்காங்க. கொத்தமல்லியும் காலையில் தாங்க எல்லாம் அறுவடை பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு தான் தந்தேன்னு சொன்னாங்க. வேலையோரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் கொஞ்சம் போட்டு விட்டுருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் போடும்போதே வேலையோரமாக காய்கறி செடிகளும் போட்டு விட்டுறாங்க. ஏன்னா காய்கறிக்காக தனியாக கடைக்கு போக தேவையில்லை, தோட்டத்திலேருந்தே அறுவடை செஞ்சுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் கொடி தான். இந்த பக்கம் ஃபுல்லாக பீக்கங்காய் கொடி தாங்க படர விட்டுருந்தாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி போட்டு விட்டுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி தான். எவ்வளோ பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா? செடி ஃபுல்லாக பூவாக இருக்குது. நம்ம வீட்டில் என்ன தான் உரம் கொடுத்து என்ன வளர்த்துனாலும் இந்த அளவுக்கு பூ பூக்கிறதில்ல. இது பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை செடின்னு சொன்னாங்க. நான் இது அழகு செடின்னு நினச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இது கீரை செடின்னு. இந்த செடியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஊர் பக்கம் இந்த செடி என்னன்னு சொல்லுவீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொய்யா மரத்தில் கொஞ்சம் பழம் இருந்தது, அதெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோஸ் இருக்கிற பூவை பறிக்கலான்னு போயிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸ். எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்க? ஆல்ரெடி 2 ரோஸ் எங்களுக்கு பறித்து கொடுத்துட்டாங்க. மீதி எல்லாம் மொக்கா இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, எல்லோ கலர் ரோஸும் வச்சுருந்தாங்க. இது இன்னொரு ஆரஞ்சு கலர் ரோஸுங்க. இது நல்லா டார்க்காக இருக்குது, அது லைட் கலரில் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.